கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதைத் தொடர்ந்து ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே என்ற பாடலை பாடும் பொழுது மணமகள் இப்பொழுது ஆலயத்திற்குள் பிரவேசித்து மணமேடையில் அமருவார்கள். ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தியுள்ளோ விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்னமாவா மும்முறை வாழ்த்துண்டான். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. தன்மையும் சேர்ந்தே கண்ணியின் மைந்தனே இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே. மெய்மானவாளனான தேவகுமாரர்க்கே சபையமணையாளை ஜோடிக்கும் ஆவியே நீரும் இந்நாளில் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் நீந்திடும். கிறிஸ்துவின் பாரியோடு எழும்பும் வரைக்கும் எத்தீங்கில் நின்று காத்து பேர் வாழ்வு ஈந்திடும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க நாம் தேவ சமூகத்தில் இந்த திருமணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக துவக்க ஜெபமாக பாஸ்டர் ராஜன் அவர்கள் முன்பாக வந்து ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட இந்த வேளையில் நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் தாமே நம்மத்தில் பிரசன்னராகி இந்த திருமணத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி தருவாராக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள வல்லமுள்ள தெய்வமாகிய நாமத்தில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று
நீ தீர்மானித்து ஆதியில் திருமணத்தை நடத்தினவர் இன்றைக்கு ஆல்பர்ட் ரெபேக்காளுடைய இந்த திருமணத்தை நடத்துவதற்கான நல்ல சூழ்நிலை கொடுத்தவர். நீர் இதை ஆசீர்வதிக்க வரும்படி நாங்கள் உம்மை அன்போடு அழைக்கிறோம், விரும்புகிறோம். மனுஷருடைய ஆசீர்வாதம் அல்ல, உடைய பிள்ளைகளை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி இவர்கள் மூலமாக ஒரு நல்ல பரிசுத்தமான சந்ததிகளை பூமியில் பலி பெருக பண்ணுவதற்கு திருமணம் என்கிற இந்த பரிசுத்த ஐக்கியத்தை நீ ஏற்படுத்தினீர். அதை நாங்கள் நினைவுகூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆம், விவாகம் என்பது பரலோகத்தின் திட்டம், பரலோகத்தின் சித்தம். அந்த சித்தத்தின்படி ஆல்பர்ட்டும் தன்னை எல்லா வகையிலும் ஆயத்தப்படுத்தி கொள்ள, ரெபேக்காளும் தன்னை எல்லாவற்றிலும் ஆயத்தப்படுத்தி கொள்ள, இந்த திருச்சபைக்கும் அப்படி தாத்தா பாட்டி போல, தகப்பனை போல நல்ல ஒரு ஜெப அனுபவத்துக்குள் தங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பதற்கும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த துவக்கத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பரிசுத்தவான்களை நடத்துவதற்கு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அப்படியே நின்ற வண்ணமாக நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். எல்லாரும் ஒரு மனமாக ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதே. கரங்களை தட்டி ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதே. தலைமுறை 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 தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழு. தினம் 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 உலகில் நிகழவான வினை போரும் தருளும் மேலான தினம் தினம் உலகில் செய்பலவான வினை போரும் தருளும் மேலான ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. நல்ல கரங்களை தட்டி ஆமே தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து
வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த. ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடிசு. ஆமென். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. துதி செய்வித்தோர தூத்தரி தினமே இதயமே உள்ளமே மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தொழுதேத்து. ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே. முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே. என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே எந்நாளும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடு. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே எந்நாளும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுவீர். புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே.
அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். சேர்ந்து சொல்லாமா? உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தருவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லி புகலிடமே, புகலிடமே, என் மறைவிடமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை தருப. ஆமே, விண்ணப்பங்கள் எல்லாம் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்ப. விண்ணப்பத்திற்கும் என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்ப. ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து, விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அவர் புகலிடமாக நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Thank you Jesus. Hallelujah. D major. Oh, thank you. Oh, hallelujah. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என் அக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் அக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சேர்ந்து சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க வைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. ஆமென். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும்
கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. எங்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சேர்ந்து சொல்லலாம், எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாரும் கரம் உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். Thank you Jesus. மீதியான வேளை முழுவதையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஒத்துழைத்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் திருமண பகுதிகளுக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். முதலாவதாக நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறோம்.
ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமேன், ஆமேன். அடுத்ததாக இன்னொரு வேத பகுதியை வாசிக்க இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை பாஸ்டர் தேவப்பிரபு அவர்கள் முன்பாக வந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் முன்பாக வந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 வசனம் முதல் 23 வரை. புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வேத பகுதி வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். தேங்க்யூ. அதைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான நேரம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நம்மத்தியில் கோயம்புத்தூர் கணபதி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் இப்பொழுது நம்மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். நாம் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்படி தெரியலையே, எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கீங்க. இது மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் சில வார்த்தைகளை சொல்லும்படியான சீட்டு என் தலைமேல் விழுந்தபடியினாலே நானும் சில காரியங்களை சொல்ல வேண்டியதாகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் சுருக்கமாய் சில காரியங்களை சொல்லி இந்த மணமக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஒருவர் வாசிக்க முடியுமா? ஆமென். விவாகம் யாவருக்குள்ளும் ஒரு கனத்துக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாது என்றும் ஆண்டவர் தெளிவாய் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் முதலாவது திருமணத்தை நடத்தி வைத்தவரே நம் தேவனாகிய கர்த்தர் தான். இந்த முதல் திருமணம் ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை என்ன செய்வேன், உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அப்படி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மா ஆக்கி ஏதேன் தோட்டத்திலே எல்லா சுதந்திரங்களையும் கொடுத்து கர்த்தர் வைத்திருந்தார். அவன் தனிமையாய் இருந்ததை பார்த்த ஆண்டவர் இவனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து, பாருங்க, அயர்ந்த நித்திரையை கர்த்தர் வர பண்ணினார். அவனுடைய விலா எலும்பில் ஒரு எலும்பை எடுத்து அதை ஒரு மனுஷியாக உருவாக்கி அதை அந்த ஆதாமுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியதற்கு என்ன பெயரிடுகிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் எடுக்கப்பட்டபடியினால் இவள் மனுஷி எனப்படுவாள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முதல் திருமணத்தை தேவனாகிய கர்த்தர் நடத்தி வைத்தார். இந்த பாருங்க, இன்றைக்கு நிறைய காரியங்களை நாம் குடும்ப வாழ்க்கையை குறித்து பேச முடியும். ஆனால் நான் சுருக்கமாய் 1-2 காரியங்களை சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருமண வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் மிக அவசியமான ஒன்று. மனுஷன் தனிமையாக இருப்பதற்காக தேவன் மனுஷனை படைக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அவன் குடும்பமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றும் ஆவிக்குரிய சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றும் அவன் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உள்ள ஒரு சாட்சியானவனாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. தாம் ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து ஒரு வழியில் நடந்து போவார்களோ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருமண வாழ்க்கையில வருகிற காரியங்கள் இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது நாம் ஒன்றை கேட்க வேண்டும். ஆல்ஃபர்ட் ஜோன்ஸ், அதாவது என்னுடைய மகன், முறையான என்னுடைய மகன், இந்த மனைவி தானே? சரியா பார்த்துட்டீங்களே? ரெபேக்கா இதான் இந்த பார்த்த ஆல்ஃபர்ட் இதானா? என்ன இந்த குழப்பம் பின்னாடி வருது. நல்ல முகத்தை 2 பேரும் நல்லா பார்த்துக்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நான் என்னுடைய சபை விசுவாசி ஒருவருடைய என்கேஜ்மெண்ட்டை இப்பொழுது சமீபத்தில் நடத்தினேன். அப்பொழுது அந்த பெண் எனக்கு மாப்பிள்ளை சைடு, பெண் வீட்டார் அந்த பாஸ்டர் அவர் பொண்ணையும் பாருங்க, அந்த அந்த புது மாப்பிள்ளை பெண் 2 பேரையும் உட்கார வைத்து விட்டு அந்த மாப்பிள்ளை பையனை பார்த்து கேட்டார். எனக்கு கொஞ்சம் விகற்பமாக இருந்தது. நீங்க இந்த பெண்ணை தானே பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக நல்லா சரியா பாருங்க, இதுதானே இல்லை வேற பெண்ணா அப்படின்னா? இல்லை, இந்த பெண்ணு தான், நல்லா பார்த்துக்கங்க. ஆமாம், இந்த பெண்ணு. இந்த பெண்ணை பார்த்து சொன்னார், இந்த பையன் இவர் தான் மாப்பிள்ளையா? நீங்கள் முகத்தை பாருங்க, சரியா இருக்கா அப்படி பாருங்க. ஆமாம், இவர். சந்தேகம் இல்லை, சந்தேகம். அப்போ சிலருக்கு என்ன குழப்பம் என்று அவர் என்ன சொன்னார் என்றால், திருமண நேரத்திலே பார்க்கும்பொழுது அந்த பெண்ணினுடைய அன்றைக்கு என்கேஜ்மெண்ட்ல பார்த்த முகம் இருக்காது, வேற ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளை இது வேற பெண் என்று பிரச்சனை பண்ணி இருக்கிறான். ஆக நல்லா 2 பேரும் நன்றாய் பார்த்து கொள்ளுங்கன்னு நான் சொன்னது. பார்த்துருப்பீங்க, அநேக நாட்கள் பார்த்து நீங்கள் தெளிவாக தான் பார்த்துருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய குடும்ப வாழ்க்கை, இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு உள்ளாக
பரிசுத்தவான்கள் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் வேத வசனத்தின் மூலம் பிரமாணத்தின் மூலமாய் நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. இணைக்கப்பட போகிறீர்கள். ஆனால் இணைக்கப்பட்ட பிறகு இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஆரம்பத்திலே கொஞ்ச நாள் புதுமண தம்பதிகள் ஜாலியாக அப்படி போவாங்க, இப்படி வருவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, எல்லாமே பயங்கரமாக இருக்கும், எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஸ்தோத்திரம். ஆனால் போக 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 கொஞ்சம் அப்படியே அந்த அன்பு குறைந்தது மாதிரி வரும். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வருகிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு மனம் இல்லாமல் போவதுதான். இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்வது ஒரு வண்டியிலே இரண்டு மாடுகளை அதை கட்டி நடத்தி கொண்டு போவது, இழுத்து கொண்டு போவது தான் குடும்ப வாழ்க்கை. இதில் ஒரு மாடு இன்னும் ஒரு பக்கம் இழுத்து கொண்டு இன்னொரு மாடு இன்னொரு பக்கம் இழுக்குமானால் அந்த வண்டி முன்னே போகவே செய்யாது. ஹல்லேலூயா. ஆகவே குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் மணமக்கள் என்னை கவனிக்க வேண்டும். அவங்க அங்கே ஏதாவது தண்ணீர் பாட்டில் வச்சு நிற்கட்டும், நீங்க என்னை பார்க்கணும், உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனம் என்பது மிக முக்கியம். ஹல்லேலூயா. இப்ப நீங்கள் இரண்டு வெவ்வேறு சூழ்நிலையில பிறந்தவர்கள். இவங்க தஞ்சாவூர் இல்லையா, தஞ்சாவூர், நீங்க இங்க சென்னை இல்லையா. ரெண்டு குடும்பத்தில் ரெண்டு சூழ்நிலையில் இரண்டு பேரும் வேறு வேறு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டவர்கள். பழக்க வழக்கங்கள் காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆகையினால் அங்கே வரக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பிரச்சனை வரும். ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ரெண்டு காரியத்திலும் தான் பிரச்சனை வரும். அல்லேலூயா. அதாவது முதலாவது புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல். நீங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவேளை நீங்க அதுக்கு முன்பாக பேசி இருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கையில ரெண்டு பேரும் இணைந்து நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது உங்கள் வாழ்க்கை யாத்திரை, அந்த பயணத்தை நீங்கள் தொடங்கி இன்று முதல் நீங்கள் தொடங்குவீர்கள். நீங்கள் தொடங்கி நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது குடும்ப வாழ்க்கையிலே புரிந்து கொள்தல், அட்ஜஸ்ட், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது மிக முக்கியமான காரியம். இரண்டு பேரும் அன்பாக இருப்பீர்கள், நேசிப்பீர்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒருவரை ஒருவர் ஒரு சிறிய காரியத்தில் நீங்க புரிந்து கொள்ளாவிட்டால் அது கஷ்டமான ஒரு மன சங்கடங்களை உண்டாக்கும். ஒரு சிறிய ஒரு கீறல் பெரிய ஒரு பிளவை உண்டாக்கிவிடும். சரிதானா? ஆகவே நீங்க என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்வதற்கு உடனே முடியாது, கொஞ்ச நாட்கள் ஆகும், கொஞ்ச நாட்கள் ஆகும். நீங்க ஒருவேளை இப்போ ஆல்பர்டனுடைய குணத்திற்கு ரெபேக்கா அந்த குணத்திற்கு சில நேரங்களில் மிங்கிள் ஆகாம கொஞ்சம் ஒத்து போகாம இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய மனைவியுடைய குணம் இப்படி இருக்கு, நான் அதற்கு கொஞ்சம் என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் விட்டு கொடுத்து நான் போகிறேன். அல்லேலூயா. அப்ப விட்டு கொடுத்து போகிறதுனால் நாம் தாழ்ந்து போவது அல்ல, நாம் தாழ்ந்து போவது அல்ல. குடும்ப வாழ்க்கையில என்றைக்கும் அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும், அந்த ஒருமன நிலைத்திருக்க வேண்டும், அந்த ஐக்கியம் நிலைத்திருக்க வேண்டுமானால், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் விட்டு கொடுத்தல். முதலாவது புரிந்து கொள்ளுதல். அதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் திடீரென்று பேசி கொண்டு இருக்கும் போது திடீர்னு வார்த்தைகள்ல ஒரு வித்தியாசம் வரலாம், திடீரென்று ஏதோ ஒரு காரியம் செய்கிறதில் ஒரு வித்தியாசம் வரலாம். ஏதோ ஒரு சின்ன காரியம் அதை அன்பாக சொல்லும் பொழுது, அப்ப ரெபேக்கா இடத்துல இதை சொல்லும் பொழுது ரெபேக்கா என்ன செய்ய வேண்டும்? சரிங்க, இது உங்களுக்கு பிடிக்காவிட்டா நான் என்ன செய்யல. அதே போல உன்னிடத்துல ஒரு காரியத்தை பார்க்கும் போது ரெபேக்கா சொல்றார், இது எனக்கு பிடிக்கலைங்க, இந்த காரியம் இப்படி இருந்தா நன்றா இருக்கும், இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த என்ன ஆயிற்று? அட்ஜஸ்ட்மெண்ட் அடி வாங்கிட்டு. அல்லேலூயா. அந்த இடத்துல நாம் உடனே கொஞ்சம் என்ன செய்கிறோம்? விட்டு கொடுக்கிறோம். விட்டு கொடுத்து ஓகே, அப்ப தான் இந்த காரியத்தை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்படி நீங்க சரி பண்ணி கொண்டு வருவதற்கு கொஞ்ச நாட்கள் ஆகும். அல்லேலூயா. இப்படி சரி பண்ணி நீங்க வரும்போது உங்களுக்குள்ளே அந்த ஒரு மனம் சரியாக வந்துவிடும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியுமா? முடியாது. அப்ப ரெண்டு பேர் பாருங்க, ஸ்தோத்திரம், பைக்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க. ஒரு முறை என்னுடைய சர்ச்சில் புருஷனும் மனைவியும் ரெண்டு பேரும் பைக்கில் சேர்ந்து தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. வரதை பார்த்தா புருஷனும் மனைவியும் பெரிய அன்பு ஐக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் சபையிலே ஆண்டவர் பேசுகிறார், ஆலயத்துக்கு வரும்போது ஒரே
பைக், டூ வீலர்ல புருஷனும் மனைவியும் சேர்ந்து அன்பாக ஐக்கியமாக இருக்கிறது போல வெளியில காட்டிக் கொள்கிறீர்கள், இணைந்து ஆலயத்துக்கு வருகிறீர்கள். ஆனால் ஆலயத்தில் ஆராதனை முடித்து வீட்டிற்கு போன உடனே மனைவி ஒரு ரூமுக்கு போகிறாள், புருஷன் ஒரு ரூமுக்கு போகிறான், முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காரியத்தை சொன்ன போது அவர்களுக்கு பகீர்னு ஆகி போச்சு. இந்த காரியம் எப்படி தெரியும்? பாஸ்டருக்கு தான் தெரியாது. பாஸ்டருக்கு தெரியாது, பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உடனே அந்த காரியத்தை அவள் வீட்டிலே போய் சரியாகி கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் நன்றாக சந்தோஷமா இருக்கும். பல இடத்திற்கு விருந்து, அது இது அப்படி நீங்க பிக்னிக் அது இதுன்னு ஜாலியாக சந்தோஷமா இருப்பீங்க, ஓகே. ஆனால் கொஞ்ச நாட்கள் போகும் பொழுது எல்லா விருந்தினரும் இவங்களையும் எல்லாம் விருந்து கொடுத்தவங்களாம் அவங்க காரியத்தை வேலையை பார்த்து விட்டு போவார்கள். அதான் வாழ்க்கை யாத்திரையிலே நீங்கள் 2 பேரும் தான் போவீர்கள். அல்லேலூயா. உங்களோடு கூட தலைவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆமென். அப்ப இயேசு உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த 3வது நிருபம் எழுதுகிறார். காயு என்று சொல்லுகிற ஒரு விசுவாசிக்கு அந்த நிருபத்தை எழுதுகிறார். அது ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த காயு என்று சொல்லக்கூடிய விசுவாசி ஒரு நல்ல விசுவாசி. அவன் தேவ ஊழியர்களை உபசரிக்கிற ஒரு நல்ல பண்புள்ள மனிதன், நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன். பாருங்க, அவனை குறித்து, அவன் காரியத்தை குறித்து இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய 3வது நிருபத்தில் அவர் இவ்விதமாய் எழுதுகிறார். பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்? சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா பக்கமும் இந்த வசனத்தை சொல்லி மணமக்களை ஆசீர்வதிப்பார்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்? சுகமாயிரு. ஹல்லேலூயா. ஆனால் அவன் வாழ்ந்து சுகமாய் இருக்க அந்த வாழ்த்துதலை, அந்த ஆசீர்வாதத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுவதற்கு அங்கே அந்த அதிகாரத்தின் கீழே 4 காரியத்தை சொல்லி இருக்கிறார். முதலாவதாக, நீ சாட்சியாய் நடக்கிறாய். ஒன்று என்னது? சாட்சியாக இருக்கிறாய். முதலாவது, உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய செய்கைகள், கிரியைகள், நடக்கைகள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினால் கட்டப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வதாக அங்கே யோவான் எழுதும் பொழுது நீ சத்தியத்திலே நடக்கிறாய். 2வது என்ன? முதலாவது நீ சாட்சியாய் இருக்கிறாய், 2வது நீ சத்தியத்தில் நடக்கிறாய். எந்த காலத்திலும் வேத வசனமாகிய சத்தியத்தை விட்டு நீங்கள், உங்களுக்கு தேவன் புத்திர பாக்கியங்கள், தேவன் தலைமுறைகள் சந்ததிகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த உங்கள் தலைமுறைகளும் நீங்களும், நீங்கள் காட்டுகிற வழிதான் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பின்னே வருவார்கள். நீங்கள் சத்தியத்தின் பாதையிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி, பின்னே திரும்பி பார்க்காதபடி, மரண பரியந்தமும் கர்த்தருக்கு முன்பாக இந்த வேத சத்தியத்திலே நீங்கள் சரியானபடி உங்கள் வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வதாக யோவான் சொல்லுகிறார் காயுக்கு, நீ உண்மை உள்ளவன். எப்படிப்பட்டவன்? ஆமா, உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது 2 பேரும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். 2வதாக நீங்கள் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் திறந்த புத்தகமாய் உண்மையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் திறந்த புத்தகமாய் முதலாவது இயேசுவுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். 2வது ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் இருக்க வேண்டும். இப்போ ஆல்ஃபிரட் உடைய கடந்த கால வாழ்க்கை, உடைய பழைய கடந்த காலங்களில் உடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகள், நிறை குறைகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், வெற்றிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதை இனிமேல் அதை சொல்லக்கூடாது. நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? நான் இப்படி வாழ்ந்தேன், அப்படி நடந்தேன், இப்படி நடந்தேன். சரி, அடுத்தது இது என்ன பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லுகிறேன். அதே போல் ரெபெக்கா உடைய பாஸ்டன்ஸ், அதாவது கடந்த காலங்கள் உடைய வாழ்க்கையில ஒருவேளை தோல்வி இருக்கலாம், வெற்றி இருக்கலாம், நிறைகள் குறைவுகள் பலது இருக்கலாம். ஆனால் இனி அதை இங்கே கொண்டு வரக்கூடாது, அதை பற்றி பேசவே கூடாது. அல்லேலூயா. அது மறந்து போனதும் புதைக்கப்பட்டு போனதும் அது அழிக்கப்பட்டு போகட்டும். நீங்கள் ஒரு புதிய அத்தியாயமாய் புதிதாக
ஆண்டவர் உங்களை குடும்ப வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. காலடி எடுத்து வைக்கிறார். இந்த இடத்தில் தேவையில்லாத காரியத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒரு இடத்தில் இப்படிதான், அவருடைய புருஷனானவன் திருமணமான புதிதிலே அவருடைய மனைவி இடத்திலே அவன் மெதுவாக கேட்டான், உடைய வாழ்க்கையில நீ எப்படி எப்படி வாழ்ந்த, திருமணத்துக்கு முன்பாக வேற யாரையாவது லவ் பண்ணினியா, ஏதாவது தப்பா நடந்தியா, ஏதாவது உண்டானால் அதை சொல்லு, நான் சும்மா ஃப்ரீயா யதார்த்தமா கேட்கிறேன், உடனே நான் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படி தந்திரமா அவன் கேட்டான். இவள் உடனே ஓப்பன் ஹார்ட், எல்லாமே திறந்து, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எல்லாமே திறந்து விட்டுட்டான். எல்லாம் கேட்டு முடித்தான். கடைசியா சொன்னா, இனிமேல் நான் உன்னோடு சேர்ந்து வாழ மாட்டேன், நீ எனக்கு வேண்டாம், கோர்ட்டு டைவர்ஸ், போயிட்டே முடிஞ்சு போச்சா. ஆகவே கடந்த காலங்கள் நீங்கள் இனி யோசிக்க கூடாது. இனிமேல் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். நான்காவது காரியம் அங்கே யோவான் சொல்லுகிறார், அன்பாயிருங்கள், அன்பாயிரு. ஹல்லேலூயா. முதலாவது சொன்னார், சாட்சியாய் இருக்கிறாய். இரண்டாவது சத்தியத்திலே நடக்கிறாய். மூன்றாவது நீ செய்கிற எல்லா காரியங்களையும் உண்மையாய் செய்கிறாய். நான்காவது நீ எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறாய். அந்த காயை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் இதை எழுதுகிறார். பாருங்க, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆரம்பத்தில் வருகிறது, மனைவிகளே. கொஞ்சம் வசனங்கள் முடிந்த கீழே புருஷர்களே அப்படின்னு வரும். பாருங்க, புருஷனுக்கும் மனைவிக்கு அங்க ரெண்டு பேருக்குமே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மனைவிகளே, வாசிக்கலாமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்களுடைய புருஷனுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிங்க. 23ஆம் வசனம் போல. ஆமென். கொஞ்சம் கவனிங்க. கிறிஸ்து இயேசு சபைக்கு தலையாய் இருக்கிறார். அதே போல உங்கள் குடும்பத்திற்கு, குடும்ப வாழ்க்கைக்கு கிறிஸ்து இயேசு தலைவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு மனைவிக்கு தலையாய் இருப்பது புருஷனே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சில குடும்பங்களில் இந்த காரியம், இந்த வேத வசனம் தலைகீழாக நடக்கிறதை நான் பார்த்து இருக்கிறேன். அங்க பார்த்தால் அங்கே ஐயா தலையா இருக்க மாட்டார், அம்மா தான் தலையா இருப்பாங்க. அப்ப அம்மா தலையா இருப்பாங்க, ஐயா டம்மியா இருப்பார். சும்மா ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது பேச வேண்டும், எந்த காரியமானாலும் இவர் அம்மா முகத்தை அப்படியே பார்ப்பார். அம்மா கண்ணாலே பேசுவாங்க. இப்படிலாம் நான் பார்த்துருக்கிறேன். கண்களினாலே பேசுவார்கள், முகமும் பேசும், வாயும் பேசும், கையும் பேசும், எல்லாம் பேசும். அவர் அந்த கை அசைவிலே, கண் அசைவிலே ஐயா இருந்துட்டு இருப்பார். இல்லை, இது ஒரு புருஷனுக்கு மகிமை இல்லை. ஹல்லேலூயா. ஒரு புருஷனானவன் குடும்பத்தின் தலை. ஹல்லேலூயா. மனைவிக்கு தலையாய் இருக்கிற. ஆகவே ஒரு புருஷன் தன்னுடைய கடமை, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவன் அதற்கு ஏற்றபடி தன் குடும்பத்தில் மனைவிக்கு தலையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 24வது வசனத்துல மனைவியை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? எந்த காரியத்திலும் மனைவியானவள் என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டுமா புருஷனுக்கு. அப்ப புருஷன் தலையாக இருக்கும் பொழுது மனைவி என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஆபிரகாம், அந்த ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள், ஆபிரகாமை என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி மிகவும் கனப்படுத்தி நேசித்து அந்த அம்மா தன்னுடைய கணவனை கனமாய் வைத்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம். ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனார், விசுவாசி வீட்டுக்கு. அந்த வீட்டில் போய் கதவை தட்டுகிறார். இந்த வீட்டில் ஜெபம் பண்ண ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கிறார். போன உடனே கதவை பூட்டி இருந்த உடனே கதவை தட்டினார். கவனிக்குங்களா? கதவை தட்டின உடனே கதவை திறந்த அந்த அம்மா, வீட்டுக்கார அம்மா தான் அப்படி வந்தாங்க. வாங்க, பிரைஸ் லார்ட் அப்படின்னாங்க. அவங்க இவர் வெளியே நின்று கொண்டே பாஸ்டர் கேட்டார், ஐயா இல்லைங்களா? அது வெளியே போயிருக்கு. எங்க போயிருக்கு? எது? அது வெளியே போயிருக்கு. தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப அங்க புருஷன் எப்படி இருக்கிறார்? தலை அது ஆயிட்டார். ஆமென். அது போல அல்ல. ஹல்லேலூயா. மனைவியானவள் தன் புருஷனுடைய எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து
புருஷனை அவள் நேசிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 25வது வசனத்திலே அடுத்தது புருஷர்களே, புருஷனுக்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? உங்கள் மனைவி மேல் சிலர் அன்பு கூறுவாங்க பாருங்க. கையினால் அன்பு கூறுவார்கள், வாயினால் அன்பு கூறுவார்கள், காலினால் அன்பு கூறுவார்கள். இப்படிலாம் அன்பு, நிறைய அன்புலாம் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அந்த ஆலயத்துக்கு வரும்போது எங்களை போல யாரும் கிடையாது. வெளியில பார்த்து அவ்வளவு வேலை இருக்கும், உள்ள போனாதான் தெரியும் கராத்தே அடி, ரெஸ்லிங் அடி எப்படி இருக்குன்ட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நான் அறிந்த ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தில் அந்த ஐயா தான் அங்கே வீட்டில் சமையல் முதல் சட்டிப்பானையிலிருந்து அவர் தான் கழுவுவார். இந்த அம்மா அங்கே வந்து இந்திரா காந்தி கலெக்டர், கண்ணாடியும் போட்டு அப்படி ஜம்முன்னு இருப்பாங்க. இந்த அம்மா தான் ஊழியம் பயங்கரமாக இருப்பாங்க. தோத்திரம். ஒரு நாள் ஒரு விசுவாசி ஒரு பார்த்ததை வந்து சொன்னார். என்னமோ அந்த கோபத்தில் தன்னுடைய புருஷன் இடத்துல அந்த அம்மா பேசுகிறாங்க. பேசிட்டு கிச்சனில் இருக்கிற பாத்திரம்லாம் இங்கே காலுக்கு பறந்து வருது. ஆமாம், விளையாட்டு அந்த கேம் நடக்குது. ஆனால் அடுத்தது பைபிள் எடுத்து பிரசங்கமும் பயங்கரமாக இருக்கு. அல்லேலூயா. இது ஒரு தேவனால் கட்டப்படுகிற குடும்ப வாழ்க்கை அல்ல, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற குடும்ப வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் மனைவி இடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டுமா? 28ஆம் வசனம், 28. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. இந்த இடத்தை நான் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த ஏவாளையும் உருவாக்கி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தில் வைத்து முதல் திருமணத்தை நடத்தி முடித்து வைத்தார். அது நிமித்தமாக அவன் ஒரு வார்த்தை சொன்னான் அல்லவா, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமானவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நிமித்தம் புருஷனானவன் என்ன செய்வானாம்? தன் தாயின் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஹல்லேலூயா. இவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்ப ஆல்ஃபர்ட் சொல்ல வேண்டும், ரெபேக்காவை பார்த்து நான் தான் நீ. ஹல்லேலூயா. ரெபேக்கா சொல்ல வேண்டும் ஆல்ஃபர்ட்டை பார்த்து நான் தான் நீங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரே மாமிசம் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் குடும்ப காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, புருஷர்களே உங்க மனைவிகளில் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். தன் மனைவியில் ஸ்தோத்திரம் பாருங்க, தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தானே அன்பு கூறுகிறான். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 29வது வசனம் சொல்லுகிறது, அதை வாசிக்கலாமா? தன்னுடைய சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. தோத்திரம். இன்றைக்கு அவர் புது மாப்பிள்ளையா இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்ல ஜம்முன்னு அப்படி சூட் காரியங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் பயங்கரமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய மாம்ச சரீரத்தை அலங்கரிப்பதற்காக தானே. அப்ப அந்த மாம்சத்தை அவர் தன்னுடைய சரீரத்தை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார், பகைக்கவில்லை. ஹல்லேலூயா. அதை எப்படிலாம் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்மில் போய் அங்கே இருக்கிற அந்த விளையாடக்கூடிய அந்த ஈசும அது இதுன்னெல்லாம் இருக்கிற எல்லாம் போய் உடச்சி நொறுக்கி எடுத்து இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் காட்டிட்டு வந்து வருவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? எதற்காக அப்படி பண்ணுறாங்க? வீட்டில் வந்த உடனே சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 7 முட்டை வேக வைங்க. ஜிம்மில் இருந்து மாஸ்டர் சொல்லியிருப்பார் இன்ஸ்ட்ரக்ஷன், 7 முட்டை, மஞ்சள் கரு வேண்டாம், வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடுவேன், புரோட்டீன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு இப்படி இருப்பார், சிக்கன்ல இந்த செஸ்ட் பகுதி தான் சாப்பிடுவேன். ஏன், எதற்காக? அவர் பிறகு அப்படி பாடி பில்டர் மாதிரி வருவார் பாருங்க. முதலாவது போகும்போது புல் தடிக்கு பயில்வான் மாதிரி இருப்பான். அதுக்கு பிறகு பாடி பில்டர் ஆகிட்டு வந்து நிற்பான். ஹல்லேலூயா. ஏன்? தன்னுடைய சொந்த மாம்சத்தை சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஆமென். தன்னுடைய சொந்த சரீரத்தை அவன் நேசிக்கிறான். நேசிக்கிறபடினால் அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்ய. அதே போல ரெபேக்காவுடைய சொந்த சரீரத்தை நீ நேசிக்கிற, அது நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அது போல உன் புருஷனை நேசிக்க வேண்டும். நீ உன்னை எப்படி உன் சரீரத்தை எவ்வளவாய் நீ நேசிக்கிறாயோ அதை போல் உன் மனைவியை நேசிக்க வேண்டும். இதைதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சரீரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதி கொண்டு வருகிறார்.
கடைசியில ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் பாருங்க. தோத்திரம் 31 வசனம் 32வது வசனம். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 32வது வசனத்திலே ஒரு காரியம் வருகிற. வாசிங்க. எந்த ரகசியம்? ஹல்லேலூயா, ஆமென். மாமிசம் இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள். தன்னுடைய சொந்த சரீரம் அவன் எல்லாமே ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதி கொண்டே வருகிறார் குடும்ப வாழ்க்கைக்கு. ஆனால் மறைமுகமாய் ரகசியமாய் ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கே சுட்டி காட்டி கொண்டே வருகிறார். இந்த ரகசியம் பெரியது. எந்த ரகசியம்? இவள் 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். மாம்சத்திலே இணைக்கப்பட்டது அல்ல, 2 பேருடைய இருதயங்களும் இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த ரகசியம். 2 பேருடைய இருதயங்களும் இந்த வாழ்க்கையிலே ஒரே இருதயமாய் இணைக்கப்படுகிறது. அப்படி இணைக்கப்படும் போது உங்க வாழ்க்கை ஒரு மனம் உள்ள வாழ்க்கையாய் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஒருமித்து நடந்து போவீர்கள். உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுவீர்கள். அல்லேலூயா. அப்படியான ஒரு காரியம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் தலைவராய் கிறிஸ்து இயேசு இருப்பார். ஆமென். குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை, நமக்கு தெரியும் இதெல்லாமே நிறைய இருக்கு. குணசாலியான ஸ்திரீக்கு இப்படி இப்படி இப்படி, அதுபோல புருஷன் செய்ய வேண்டியது இப்படி இப்படி. ஆகையினால் இதுவரையிலும் குடும்ப வாழ்க்கைக்கு முன்பாக ஆல்பட்டு வெளியில தான் போயிட்டு வரும்போது எப்போதும் அப்படி ஃப்ரீயா போயிட்டு அப்படிலாம் வந்திருக்கலாம். அதை இனி அப்படி இல்லை. ஏன்? எனக்காக ஒருவர் காத்திருக்கிறாங்க. என்னுடைய லைஃப் பார்ட்னர், என்னுடைய இருதயம். ஹல்லேலூயா. நானும் என் மனைவியும் சரீரம் அல்ல, இருதயத்தில் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இருதயம் ஒரே இருதயமாய் இருந்தால் வேறு எண்ணங்களை சிந்திக்க வருமா? தவறான காரியங்களை, தீமையான காரியங்களை யோசிக்க வருமா? வராது. எல்லாமே அங்கிருந்து புறப்பட்டு வரும். அப்படி ஒரு வார்த்தை பேச வருமா? வராது. அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது கையை நீட்டைக்கு வரும், வாயில வார்த்தைகள் வரும், காலெல்லாம் தூக்கி கராத்தை எல்லாம் காட்டுவாங்க. சிலர் பார்த்தா பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கட்டி எழுப்புகிற குடும்பம் அப்படி அல்ல. ஆமென். தேவன் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும் பொழுது உங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானம் தங்கி இருக்கும். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீடி ஆயுளை கர்த்தர் கொடுப்பார். தேவன் ஒலிவமர கன்றுகளாய் சந்ததிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து எல்லாவித நன்மைகளையும் தேவன் நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். இப்போ பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல், பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்? சுகமாய் இருப்பாயாக. கர்த்தர் இவர்களை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வலது கரத்தை அப்படியே 2 பேருக்கு நேராக நீட்டுங்களா? உங்கள் வலது கரத்தை மணமகனுக்கு மணமகளுக்கு நேராக நீட்டி நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, பிரியமானவனே, பிரியமானவனே ஆல்பர்ட் ஜோன்ஸ், பிரியமானவளே ரெபேக்கா, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துதல் சொல்லி எல்லாரும் ஆசீர்வதிப்போமா? மனதார எல்லாம் உங்கள் வலது கரத்தை இந்த மணமக்களுக்கு நேராக தயவு செய்து ப்ளீஸ் இங்கே நீட்டுங்க. மேலே வானத்துக்கு இல்லை, இங்கே இந்த மாப்பிள்ளையும் பெண்ணுக்கு நேராக நீட்டுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்த்துதல், உங்களுடைய ஜெபம் இந்த நேரத்தில் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பிரியமானவனே ஆல்பர்ட் ஜோன்ஸ், பிரியமானவளே ரெபேக்கா, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த தேவ ஊழியருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. நம் யாவரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆலோசனை மணமக்களுக்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற உங்களுக்கும் மிக பிரயோஜனமாக பல உதாரணங்களோடு கூட இந்த செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் திருமண ஒப்பந்த காரியங்களை செய்ய இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ திருமணமான கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லாமா?
ஒரு பெந்தேகோஸ்தே திருமணம் போல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆல்ஃபிரட் ஜோன்ஸ் மற்றும் ரெபேக்கா இவர்களுடைய திருமணத்தினுடைய மைய பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர்கள் திருமண ஒப்பந்தம் செய்ய இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான மிக 4 காரியங்களை சொல்லி திருமண உடன்படிக்கையை செய்ய இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரேயர். நான் போன கல்யாணத்தில் 7 டீ சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்கா? வெரி குட். கொஞ்சம் பேர் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் பாதி ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ ஒரு 4 பி சொல்கிறேன். ப்ரேயர், ப்ளஷர் மகிழ்ச்சி, பர்சனல் அண்ட் பிளான். வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று ஜெபம், ப்ரேயர், ப்ளஷர் மகிழ்ச்சி. இவங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும். கனிகளில் ஒன்று மகிழ்ச்சி. பர்சனல் இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு. இவர்கள் 2 பேருக்கும் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஆண்டவருக்கும் அது வெளிப்படையாக இருக்கணும். 4வது பிளான். இவங்க லைஃப்பை, இவங்க வாழ்வை அவர்கள் திட்டமிட்டு நகர்த்த வேண்டும். இந்த 4 காரியம் மிக முக்கியமான ஒன்று. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது மணமாப்பிள்ளையும் பெண்ணும் எழுந்து நிற்பார்கள். நாமளும் ஜெபத்தோடு கூட இந்த திருமண ஒப்பந்த காரியங்களுக்குள்ளே போகிறோம். உட்கார்ந்துருக்கிறவங்களும் வேடிக்கை பார்க்கிற விதமாக இல்லாமல் நீங்கள் ஜெபத்தோடு இருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் இவர்களுடைய திருமண வாழ்வை ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆமென். ஓகே. சபையார் பார்த்து கொண்டிருக்க இந்த வேத வசனத்தின்படி எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததுமாயும் இருப்பதாக என்ற வேத வார்த்தையின்படி ஆல்ஃபிரட் ஜோன்ஸ் மற்றும் ரெபேக்கா ஆகிய இருவரும் திருமண வாழ்வில் கூடி வாழ்வதற்காக இவர்கள் சம்மதித்ததின் பேரில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று இவர்கள் இருவரும் இந்த இடத்தில் திருமண பந்தத்திற்காக கூடி வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய திருமணம் நடைபெறக்கூடாதபடி ஏதாகிலும் காரணம் இருக்குமானால் எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி சபையாரை கேட்டுக்கொள்கிறோம். மௌனம் சம்மதத்தை வெளிப்படுத்துகிறபடியினால் இந்த திருமணத்தை தேவனுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் நடத்தி வைக்க முன் வருகிறேன். மணமகனுக்கு ஒரு மைக் கொடுங்க. சபையார் சாட்சியாக தேவனுக்கு முன்பாக ஆல்ஃபிரட் ஜோன்ஸ் ஆகிய நீர் ரெபேக்கா ஆகிய இவளை உன் விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் முழுமையாக சம்மதிக்கிறீரா? சம்மதிக்கிறேன். மைக்காங்க கொடுங்க. சபையார் சாட்சியாக தேவனுக்கு முன்பாக ரெபேக்கா ஆகிய நீர் ஆல்ஃபிரட் ஜோன்ஸ் ஆகிய இவரை உன் விவாக கணவராக ஏற்றுக்கொள்ள யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் முழு மனதுடன் சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். ஆமென். 2 பேருடைய சம்மதத்தின்படி இப்பொழுது
மாப்பிள்ளைக்கு பெண்ணை கைப்பிடித்து கொடுக்கிறவர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வேகமாக வாங்க. பைபிள் அங்கே வச்சுருங்க. ரெபேக்காளுடைய வலது கையை பிடித்து வாங்க வாங்க அம்மா வாங்க, முன்னாடி வாங்க. 2 பேரும் சேர்ந்து. ஓகே, உங்கள் வலது கையை பிடித்து மாப்பிள்ளையினுடைய வலது கையில் ஓகே. ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துருங்க. இங்கே பாருங்கம்மா, கேமரா கொஞ்சம் பாருங்கள். ரெபேக்கா ஸ்மைல். ஓகே, ரைட். அம்மா விட்டுருங்க, கை விடக்கூடாது. நீங்கள் ஓகே, மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. நான் சொல்கிறது திருப்பி சொல்லுங்கள். ஆல்பர்ட் ஜோன்ஸ் ஆகிய நான், ஆல்ஃபிரட் ஜோன்ஸ் ஆகிய நான், ரெபேக்கா ஆகிய உன்னை, ரெபேக்கால் ஆகிய உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு, என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு, வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாவிலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், துன்பத்திலும் துக்கத்திலும், துன்பத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உனக்கே கணவனாக இருப்பேன் கணவனாக இருப்பேன் என்பதை உனக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் நம்மை இணைக்கிற தேவனுக்கு முன்பாகவும் உறுதியுடன் வாக்கு கொடுக்கிறேன். ரெபேக்கா ஆகிய நான், ஆல்பர்ட் ஜோன்ஸ் ஆகிய உம்மை, என் விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு, வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், துன்பத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உமக்கே மனைவியாக இருப்பேன் என்பதை உமக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் நம்மை இணைத்த தேவனுக்கு முன்பாகவும் உறுதியோடு வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். மைக்கு வாங்கிக்கங்க. இப்பொழுது தேவ ஊழியர்கள் எல்லாரும், மணமக்கள் முழங்கால் படியிட, சபையார் எல்லாரும் எழுந்து நிற்க, நாம் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கப் போகிறோம். முட்டி போட்டுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஆமென். எல்லாரும் கண்களை மூடி தேவ பக்தியோடு கூட ஆமென். இன்று திருமண வாழ்க்கையில் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கை ஆமென், மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் இவர்கள் பக்தி வைராக்கியமாக ஆமென் வாழ்ந்து, இவர்கள் கனிகளும் இவர்களுடைய ஆமென் சாட்சியுள்ள வாழ்க்கையும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கத்தக்கதாக ஆமென் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவங்க ஆமென். அந்நிய பாஷைகளை பேசி ஊரா தாரா கபா சந்துரா பவுனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னத்திலே ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போது இவர்களை நிறைப்பீராக, நிறைப்பீராக. ஓ கர்த்தர் இவர்களை இணைத்ததற்கு அடையாளமாக இவர்கள் மேல் உம்முடைய ஜீவ ஒளி பிரகாசிக்க செய்யட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, thank you Lord. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மணமக்களை ஆசீர்வதித்து ஆமென். பாஸ்டர்மா ஆமென் விஸ்லி ஜெபமணி அவர்கள் ஜெபிப்பார்கள். நல்ல இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, வல்லமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இருவரையும் பிறக்க செய்து இருவரையும் நீ இதுவரையிலும் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வளர செய்து தேவன் இன்றைக்கு பெரிய காரியத்தை நீ நடப்பித்த கிருபைக்காக நீர் இருவரையும் இணைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய நன்மைகளினாலும் நீ நிரப்பி மகிமையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு மாதங்களும், ஆண்டுகள் தோறும் ஏசப்பாவுடைய வருக மட்டும் அவர்களை ஆசீர்வதித்து தெய்வீக மகிமையில, தெய்வீக வல்லமையில, தெய்வீக கிருபையில உலகத்துக்குரியவர்களாய் இல்லாத நித்திய ராஜ்யத்துக்குரிய மென்மையான மகிமைக்குள்ள நீர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி ஆசீர்வதி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். என் கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை அப்படியா இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய வருகை மட்டும் உம்முடைய ஆலோசனையை கொடுத்து மேன்மையும் மகிமைக்குள்ளையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உன்னை பின் தொடரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மகிமை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தேவன் ஜெயத்தோடும் மகிமையோடும் தேவ பிரசன்னத்தோடும் அபிஷேகத்தோடும் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து நடத்தி கர்த்தர் மகிமையோடு காக்க கர்த்தர் கரத்தில் கொடுக்கிறேன். இதுவரையிலும் பொறுப்படுத்தி நடத்தின தேவன் இன்னும் உம்முடைய கரமும் கிருபையும் கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய சமூகத்தின் சமூகம் நிறைந்து காணப்பட அப்பா கரத்தில் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் இந்த மணமக்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அப்படி எழுந்திருச்சுக்காங்க, கைவிட வேண்டாம். ஆமென். Thank you Lord. பரிசுத்த தேவன் இவர்களை சதா காலங்களிலேயும் என்னை பிரியாமல் ஒரு மனம் உள்ளவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக கர்த்தருக்குள்ள ஜீவிக்க கிருபை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற வார்த்தையின்படியாக இவர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் மனுஷரால் பிரிக்கப்படாத தேவனால் இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இணைந்திருப்பார்களாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஜீசஸ். இப்பொழுது இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று சபைக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.
முக்காட்டை இப்பொழுது விளக்குவார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து நல்லங்க. கேமராமேன் அப்படி வந்துருங்க. யாவரும் அப்படியே கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. இப்பொழுது ஓகே ரைட், அவ்வளோ நேரம் பாருங்க. இப்பொழுது இவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட்டதற்கு அடையாளமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒருவரை ஒருவர் மாற்ற இருக்கிறார்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் உலகத்திலேயே அதிக அளவில் அச்சடிக்கப்பட்டு அநேகரால ஆராய்ந்து படிக்கப்படுகிற ஒரு வேதாகம புஸ்தகம். இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு மனிதனை பரிசுத்தமாய் வாழுகிறதற்கும், ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வெற்றி சிறந்தவனாக வைப்பதற்கும் இந்த பரிசுத்த வேதாகமம் மிகவும் உதவியாயிருக்கிறது. இது நாள்தோறும் படிக்கவும் இதை தியானிக்கவும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறபடியினாலே இதை இவர்கள் ஆமென் முதல் பரிசாக மணமகனான ஆமென் ஆல்பர்ட் ஜோன்ஸ் அவர்கள் ரெபேக்காளுக்கு முதல் பரிசாக கொடுக்க இருக்கிறார்கள். நாம் கொடுக்கும்போது கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். இப்பொழுது மணமகள் ரெபேக்கா அவர்கள் தன்னுடைய கணவருக்கு இந்த முதல் பரிசை கொடுக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பரிசுத்த வேதாகமும் இவர்களை சாட்சியாகவும் இந்த உலகத்திற்கு அறியப்படும் தேவ மனுஷர்களாகவும் இவர்களை விலகச் செய்யும் என்பதில் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் முதல் பரிசாக ஆமென் தன்னுடைய கணவருக்கு கொடுக்க இருக்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அதைத் தொடர்ந்து அரசாங்க பதிவேட்டிலே அவர்கள் கையெழுத்திட இருக்கிறார்கள். அப்போது பாடற்குழுவினர் தொடர்ந்து பாடல்களை பாட இருக்கிறார்கள். சாட்சி கையொப்பம் விடுகிறவர்கள் நீங்கள் முன்பாக வரும்படி அழைக்கப்படுகிறீர்கள். சபையார் தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஆமென் நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்த மேகமே, இசானியும் சுந்தரே, நீரம் மகிழவே, திசிரோவான ஜோதி கருணை
இந்திய திருமண சட்டத்தின்படி அவர்கள் ரிஜிஸ்டரில் கையெழுத்திட்டு முறைப்படி அவர்கள் கணவனும் மனைவியுமாக அவர்கள் அரசாங்கத்திற்கும் அவர்கள் ஒப்புமை அளித்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் இந்த மணமக்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இறுதி நேரத்திற்கு வந்திருக்கிறோம். கடைசி இறுதி ஜெபத்தை, முடிவு ஜெபத்தை நமக்கு செய்தி கொடுத்த அருமையான பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறுவார்கள். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அருமையான திருமண நிகழ்ச்சி இந்த ஆராதனையுடைய கடைசி நேரம் தேவன் கிருபையாய் அவர் நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேளையிலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நன்றி உள்ள இருதயத்தோடு உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லி ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்தில் மறுபடியும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அருமையான பிள்ளைகளின் விவாக ஆராதனையின் தலைவராக இருந்து உடைய துவக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த காரியத்தில் பிரசன்னமாகி தேவாதி தேவன் அருமை பிள்ளைகளின் வாழ்க்கையை ஒன்றாய் இணைத்திருக்கிற அன்புக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதை இணைக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆண்டவரை அஸ்திபாரமாக ஜெபம் இருப்பதாக. பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அந்த அஸ்திபாரத்திற்கு மூலை கல்லாய் கிறிஸ்து இயேசு இருப்பீராக. தேவாதி தேவனுடைய வாழ்க்கை ஜீவ வசனத்தில் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் கிறிஸ்து இயேசுவினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, மற்றவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ கிருபையை கட்டளையிடுவீராக. தேவனாகிய கர்த்தர் கரம் பிடித்து பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், மன பக்குவங்களை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனே உம்மை துதிக்கிறேன் ஐயா. சங்கீதம் ஆண்டவரே, சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியாக அப்பா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்றும் உன்மேல் நான் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிற ஜீவ வார்த்தையின்படி அருமையான பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் கரங்கோர்த்து உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க கிருபையை கட்டளையிடுவீராக. உம்மிடத்தில் ஆலோசனையை கேட்க கிருபையை கொடுப்பீராக. உம்முடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தரால் உம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிற நல்ல ஒரு வாழ்க்கையிலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர பிரகாரமாய் சுகம், ஆரோக்கியம், பலனும், நீடிய ஆயுளும், கர்ப்பத்தின் கனியாகிய ஆண்டவரை சந்ததிகளின் ஆசீர்வாதங்களினாலும் இந்த பூமிக்குரிய சகலவிதமான பொருளாதார நன்மைகளாகிய சகல நன்மைகள் ஆசீர்வாதங்களினாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் பரலோக பரம எருசலேமின் வாழ்வை காண்பாயாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளை கரம் பிடித்துக் கொள்வீராக. சத்துடைய வல்லடிகளை உடை தெரிந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ இந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எல்லா விதங்களில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு தூணாக தோள் கொடுத்து நின்று இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வாய்க்காலாய் இருப்பார்களாக ஆண்டவரே. பரவி ஓடுகிற ஒரு ஆறை போல ஆண்டவரே, மணவீசுகிற சந்தன மரத்தை போல அருமையான இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. யாக்கோபே உன் கூடாரமும், ஓ இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும், அது எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அது பரவி ஓடுகிற ஆறுகளை போல ஆண்டவரை மனம் வீசுகிற சந்தன மரத்தை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய சத்ருவுடைய வாசலை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியிலே இந்த பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்களாக. தேவாதி தேவனே, ஒரு நாளில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது அல்லவா? மத்திய வாதத்தில்
ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்துவுடைய கல்யாண நாள் நெருங்கி வருகிறது ஆண்டவரே. அதற்கு நிழலாட்டமாய் இந்த உலகத்திலே தேவன் திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினீர். ஒரு நாள் வருகிறது, மணவாளன் கர்த்தர் இயேசுவை கன்னிகையாய் இருக்கிற சபை மணவாட்டியாய் சந்திக்கிற வேளை ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றபடி என் தேவனே, என் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, இங்கே கூடி வந்திருக்கிற யாவரும் என் ஆண்டவருடைய வருகையிலே இந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தாகிய மத்திய வானத்தில் அப்பா இயேசுவை சந்திக்கிற பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை கரம் பிடிப்பீராக. இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அம்மாவையும் பலப்படுத்துங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுத்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், குடும்பங்கள், சந்ததிகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். இங்கே சொந்தங்களாக, உறவுகளாக, பிரியமானவர்களாய், சிநேகிதர்களாக, சபை விசுவாசிகளாய் வந்திருக்கிற சகல தேவ பிள்ளைகளின் தேவ கரங்களிலே நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரை நடத்தின தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உள்ள காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிற அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது உம்முடைய சமூகம் இருப்பதாக. காலை ஆண்டவரை சூழ்நிலைகளை இவ்வளவு அனுகூலமாக்கி தந்த தேவன் தொடர்ந்து எங்களுக்கு அனுகூலத்தை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பத்திரமாய் சென்று கர்த்தர் உம்முடைய பிரசன்னத்தில், நம்முடைய சமூகத்தில் சுகபத்திரமாய் ஏற்றவர்கள் எங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், குடும்பங்கள், அவருடைய சபை ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். தேவ சமாதானம் தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்வீராக. தேவ கரங்களிலே தருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். சகல விதமான ஸ்தோத்திரங்களோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் கூட நன்றி உள்ள இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகம், ஐக்கியம், வழிநடத்துதலும் யாவரோடும் விசேஷமாய் இந்த நாளிலே விவாகத்தின் மூலமாய் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த புதுமண தம்பதிகள் இந்த குடும்பத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரையிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. இந்த திருமணத்தில் வந்து பங்கெடுத்த எல்லா சபையார், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் எல்லாருக்கும் குடும்பத்தின் சார்பாக, சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து VK மகாலில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. யாவரும் நீங்கள் வந்து மணமக்களை வாழ்த்தி நீங்கள் அந்த விருந்தில் பங்கெடுத்து சாப்பிட்டு செல்லும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். VK மகால் சுசி மருத்துவமனை அருகில் அமைந்திருக்கிறது. இங்கே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். ஆகவே யாவரும் வரும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. தேவ ஊழியர்கள் முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவ ஊழியர்கள் இணைந்து ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் மணமக்கள் அவர்கள் பவனியாக நடந்து செல்வார்கள். பாஸ்டர்ஸ் பாஸ்டர் எபினேசர் வாங்க, பாஸ்டர்
கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல திருமண நாளிலேயும் திருமணமாகிற தம்பதிகளுக்கு வாழ்த்துதலை சொல்லும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அருமையான தேவ மனுஷன் ஆல்ஃபிரட் ஜோன்ஸ் அவர்கள், அவருடைய தாய் மார்கரெட் டார்லிங். இந்த மார்கரெட் டார்லிங் அப்படிங்கிற சகோதரி குமரி மாவட்டத்துல கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் போராடின, அநேக இடங்களில சபைகள் உருவாவதற்கும் ஊழியங்கள் எழும்புவதற்கும் காரணமான, இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துல காணப்படுகிற பாஸ்டர் ஈபன்ஸ் அவருடைய புதல்வி. அவர்களுக்கு கர்த்தர் ஊழியத்துல அந்த தம்பியை வைத்திருக்கிறதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற. கண்டிப்பாக அந்த பிதாக்களின் காலத்து பாடுகளின் அறுவடை உங்களுக்கு உண்டு. மணமகள் ரெபேக்காளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மூன்று வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வேதத்துல உதாரணமாய் காட்டத்தக்க சில குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களில ஒண்ணு சகரியா எலிசபெத், இன்னொன்னு ஈசாக்கு ரெபேக்காள். இந்த ஈசாக்கிடத்துல இருந்து 2-3 காரியம், அப்புறம் ரெபேக்காளிடத்துல இருந்து 2-3 காரியங்களை சொல்லி அவங்கள வாழ்த்துகிறேன். ஈசாக்கு முதலா ரெபேக்காளை காணும்போது ரெபேக்காளிடத்துல கேளுங்க, எப்பொழுது நீ முதல் தடவையா ஈசாக்கை கண்டாய்? ரெபேக்காள் சொல்லுகிற பதில், நான் ஈசாக்கு தியானம் பண்ணிவிட்டு வருகிற பொழுது கண்டேன். இப்போ கண்டிப்பாக ரெபேக்காளுக்கு தெரியும், என் புருஷன் ஒரு தியானம் பண்ணுகிறவன். My husband is a man of meditation. 2, நீ ஈசாக்கிடத்துல கேளுங்க, நீ எப்பொழுது முதல் தடவையா ரெபேக்காளை கண்டாய்? ஈசாக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் ஜபத்தை முடித்து புறப்பட்டு வரும் பொழுது கண்டேன். ரெபேக்காள் ஈசாக்குடைய ஜபத்தின் விளைவு என்று ஈசாக்கு தெரியும். You are the result of my prayer. ஈசாக்குக்கு தெரியும். You are the man of meditation. ரெபேக்காளுக்கு தெரியும். கண்டிப்பா ஒத்து போகும். ஜபத்தின் விளைவும் தியானிக்கிற மனுஷனும் கண்டிப்பா ஒத்து போகும். 2, இனி ஈசாக்குக்கு ரெபேக்காளை பற்றி என்ன தெரியும்? என்னை காணாமல் இருந்தும் என்னை நேசித்தவள். எலேசர் போய் கேட்கிறாரு, என் எஜமானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், நீ அதை நம்பி புறப்பட்டு வந்தா வரலாம், முடியாதுன்னு சொன்னா நான் வேற வீட்டுக்கு போறேன். உடனே அந்த காலத்துல அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணி வருகிற தூரம், பிரயாணம் பண்ணி வந்து ஈசாக்க காணணும்.
கண்டப்புறம் பிடிக்கலன்னா, எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி வந்தாச்சு, பார்த்தப்புறம் பிடிக்கலன்னா என்ன செய்ய முடியும்? இப்போ காணாமலே நேசித்தவள் ரெபேக்கா. நீ ஈசாக்குடைய இரண்டாவது குணம். ரெபேக்காளுக்கு ஈசாக்க பற்றி என்ன தெரியும்? என் புருஷன் தியானம் பண்ணுகிறவன் மட்டுமல்ல, மை ஹஸ்பண்ட் இஸ் அ மேன் ஆஃப் பிரேயர். என் புருஷன் ஜெபிக்கிறவன். ஒண்ணு, என் புருஷன் தியானிக்கிறவன். ரெபேக்காளுக்கு தெரியுது, ஈசாக்குக்கு தெரியுது, நீ என் ஜபத்தின் விளைவு. ரெபேக்காளுக்கு தெரியுது, என் புருஷன் ஜெபிக்கிறவன். ஈசாக்குக்கு தெரியுது, என் மனைவி என்னை காணாதிருந்தும் நேசிக்கிறவன். She loved me even before she has seen me. 3, ரெபேக்காள் கடினமாய் உழைக்கிறவள். எலியாசரிடத்தில் சொல்லுகிறாள், நீர் குடியும் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். ஊற்றுக்குள்ள இறங்கி தண்ணி எடுத்து அத்தனை ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிற சுறுசுறுப்பாய் செயல்படுகிறவள். அது கண்டிப்பா ஈசாக்குக்கு தெரியும், என் மனைவி சுறுசுறுப்பாய் செயல்படுகிறவள். இப்போ ரெபேக்காளுக்கு ஈசாக்க பற்றி என்ன தெரியும்? ரெபேக்காளுக்கு தெரியும், மை ஹஸ்பண்ட் is a man of all ages. என் புருஷன் எல்லா காலத்துக்கும் ஏற்றவன். அவனுக்கு சத்துருக்களுக்கு நடுவிலையும் வாழ தெரியுது, பஞ்ச காலத்திலையும் வாழ தெரியுது, கர்த்தருடைய சத்தம் கேட்டு வாழ தெரியுது. அந்த ஈசாக்கையும் ரெபேக்காளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்பட போகிற நண்பர் ஆல்பர்ட் ஜோன்ஸ் அவர்களையும் ரெபேக்காளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். God bless you.